ஓம் நமோ நாராயணாய நமக. பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஹி அவ்யயः புருஷः சாக்ஷி க்ஷேத்ரஞோக்ஷர ஏவ ச. இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் பரமாத்மா, 11வது திருநாமம். பொருள் பார்த்தாங்கன்னா அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் ஆதாரமானவர். சொல்லும் முறை என்னென்னா, இந்த நமகக்கு சொல்லும் முறை பார்த்தோன்னா பரமாத்மனே நமக. இந்த அனைவருக்கும் ஆதாரமானவர் என்பதை பற்றி, ஒரு பெருமாளுடைய மகிமையை பற்றி நாம் இந்த கதையில் காண்போம். வாருங்கள். ஒரு பரத குலத்தில் சந்தனு என்ற மகாராஜா ஒரு புகழ்பெற்ற மன்னனாக வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு 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 மிக பயங்கரமான ஒரு சக்தி இருந்தது. அந்த சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரை தொடுறோமோ, ஒரு வயசானவங்க யாரை தொட்டாலுமே அவர் இளமையாயிடுவாராம். இப்படி ஒரு சக்தி அந்த சந்தனு மகாராஜாவுக்கு இருந்ததாம். அவருடைய பையன் யாருன்னு பார்த்தாங்கன்னா, அவருக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் தேவ விரதன் என்ற பெயர் இருந்துச்சு. அவன் உடனே அப்பாட்ட கேட்குறான், அப்பா உங்களுக்கு இந்த சக்தி எப்படி உங்களுக்கு மட்டும் இது கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறப்ப, அதுக்கு உடனே அவர் சொல்வார், அப்பா சொல்கிறாரு, நான் டெய்லி பத்ரிநாத்தில் எழுந்தருளிருக்கும் என்னுடைய எம்பெருமான பத்ரி நாராயணன் நான் டெய்லி வணங்குகிறேன். அவர் ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கை ஜலத்தை தான் நான் டெய்லி பருகிறேன். எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிராக இருக்கும் எம்பெருமானை உண்மையான பக்தியுடன் யார் வணங்குகிறார்களோ அவருக்கு இந்த சக்தி கிடைக்கும் அப்படின்னு தேவவிரதன்கிட்ட சந்தனு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். உடனே சொல்ல, பத்ரி நாராயணனை தியானிப்பதாக நீங்கள் சொல்கிறீர்களே, அந்த பத்ரி நாராயணனே தியானம் செய்யும் திருக்கோலத்தில் தானே இருக்கிறார். அவரை யார் தியானிக்கிறார்கள் என்று கேட்டாராம் இந்த தேவவிரதன். யார்? சந்தனுவோடைய பையன். இதற்கு நேரடியாக பதில் சொல்வதை விட, நான் நாரதர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உனக்கு சொல்லுகிறேன், நீயே புரிந்து கொள்ளப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாராம். அப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பத்ரிநாத்தில் தியானம் செய்யும் திருக்கோலத்தில் யார் இருக்கிறா? நம்முடைய எம்பெருமான் தரிசித்த நாராயணன். அதாவது என்னென்னா, எம்பெருமானே தியான கோலத்தில் தான் இருக்கிறாராம். அவரை தரிசிக்கிறாராம். யார்? நாரதர். அப்போ நாரதர் கேட்குறாராம், எம்பெருமானே எல்லாரும் உங்களை நினச்சி தான் தியானம் செய்கிறாங்க, ஆனால் நீங்கள் யாரை நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறங்க அப்படின்னு நாரதர் கேட்குறார். அதற்கு உடனே பத்ரி நாராயணன் சொல்கிறாரு, நீ ஸ்வேத துவீபம் என்ற தீவுக்கு செல். அது ஒரு தீவு. அந்த தீவுக்கு செல். அங்குள்ள மக்கள்கள் எல்லாம் ஒருவனை தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒருவனை நானும் தியானம் செய்கிறேன் என்று ஒரு புதிர் போடுறாராம் நாரதருக்கு. உடனே இவர் சொல்கிறாராம், எம்பெருமானுடைய அருளுடன் அந்த துவி தீபம்னு பேர், அந்த தீவுக்கு போகிறாராம். யார்? நாரதர். அந்த தீவு முழுவதும் தெய்வீக வாசனை நிறைந்ததாம். அங்குள்ள மக்கள்கள் அனைவரும் மிகுந்த பொலிவுடன் அழகாக இருக்கிறாங்களாம். ஒரு தேஜஸுடன் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களாம். அவர்கள் எப்போதும் தியானம், பஜனை முதலிய ஆன்மீக செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை யார்? நம்முடைய நாரதர் கண்டாராம். அவர்கள் யாரை தியானிக்கிறாள் என்று வினாவினாராம் நாரதர். அங்குள்ள மக்கள்கள்லாம் கேட்குறான், நீங்கள் யாரை தான் தியானிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாராம். உடனே அதற்கு அந்த மக்கள்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பத்ரிநாத்தில் 8 சக்கரங்கள் பூட்டிய தங்கத்தேரில் தியானம் செய்யும் திருக்கோலத்தில் அமர்ந்திருக்கும் அந்த பத்ரி நாராயணனே நாங்கள் தியானம் செய்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாங்களாம் அந்த ஊர் மக்களெல்லாம். உடனே வியப்பில் ஆழ்ந்தாராம் நாரதர். இம்மக்கள் எந்த ஒருவனை தியானிக்கிறார்களோ அந்த ஒருவரை தானே நானும் தியானிப்பதாக பத்ரி நாராயணன் கூறுகிறார். இந்த பத்ரி நாராயணனே தியானிக்கிறார்கள் என்றால், அப்போ பத்ரி நாராயணன் தன்னைத்தானே தியானித்து கொள்கிறார்கள் என்று தானே பொருள். எப்படி பாருங்கள், எல்லாரும் அவர் என்ன சார் பத்ரி நாராயணன் அவரையே தியானிச்சுக்கிறாள் என்பதான பொருள்னு நாரதர் முணுமுணித்தபடியே பத்ரிநாத்துக்கு திரும்பி போகிறாராம். உடனே பத்ரி நாராயணன் சொல்கிறாராம், குழந்தாய், நீங்கள் எல்லோருமே ஜீவாத்மாக்கள். நான் உங்களுக்கு ஆத்மாவாக உறைந்து உங்களை தாங்குவதாலும் இயக்குவதாலும் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும்
அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கும் என்னை தியானிக்கிறார்கள். இப்போ நம்ம ஆத்மாக்குள்ளே யார் இருக்கா? கடவுள் இருக்கிறார். அதனால தான் ப்ளஸ் உள், கடவுள் தான் நம்மளுடைய ஆத்மாக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அந்த பரமாத்மாவான என்னை தாங்கும் ஆத்மா என்று வேறு யாருமில்லையே. அதனால்தான் நான் என்னையவே தியானித்து கொண்டு இருக்கிறேன் என்று நாரதரிடம் அந்த பத்ரி நாராயணன் கூறுகிறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது என்ன சொல்கிறாரு? நான் உங்கள் எல்லாத்தையும் நான் தாங்குகிறேன், இயங்குகிறேன், எல்லாம் இருக்கிறேன். ஆனால் அந்த பரமாத்மாவான என்னை தாங்கும் ஆத்மா எனக்கு வேறு எதுவும் தெரியல, அதனால் நானே என்னையே தியானிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த கதையை எடுத்துரைக்கும் சந்தனு அதாவது தேவவிரதா இப்படி ஜீவாத்மாவுக்கு ஆத்மாவாக நாராயணன் விளங்குவதால் தான், ஓகேவா, இப்போ நம்ம ஜீவாத்மா நமக்குள்ள நாராயணன் விளங்குவதால் தான் அவருக்கு பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். நம்ம சொல்வோம்ல, பரமாத்மாவே எனக்கு என் ஆத்மாவுக்குள் இருக்கும் பரமாத்மாவனே என்னை காப்பாற்றப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 11வது திருநாமமாக விளங்குகிறது. அந்த தேவவிரதன் தான் பின்னாளில் பீஷ்மராக உருவானாராம் என்பது நமக்கே தெரியும். இந்த கதையை தர்மராஜனுக்கு பீஷ்மர் இந்த கதையை தர்மராஜனுக்கு பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் போது உபதேசத்தார். ஏன்னா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமமே யார் எழுதுனது? பீஷ்மர் கிருஷ்ணனை பற்றி வர்ணிக்கிறாரு. வர்ணிச்சு நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். விஷ்ணு சகஸ்ரநாமன்றது ஒரு ஸ்டான்ஸாக ஒரு வீடியோ போட்டுட்டேன். அதில் உங்களுக்கு வேணும்னா அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் யாரால் எழுதப்பட்டதுன்றதில் இருக்கும். அப்போ இந்த கதையை தர்மராஜனுக்கு சொன்னாரா. அப்போ அனைவருக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கும் பரமாத்மாவான பத்ரி நாராயணனே தியானித்தபடி பரமாத்மனே நமக என்று சொல்லும் அடியார்களுக்கு தியானத்தில் விரைவில் சித்தி உண்டாகும். தியானத்தில் எப்படி சித்தி உண்டாகும் என்று சொன்னால் பரமாத்மனே நமக அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் எனக்கு இப்போ உங்களுக்குலாம் சொல்லதாமா இதெல்லாம் தெரியுது. இந்த ஒவ்வொரு திருநாமமும் அவ்வளோ ஒரு பீசியஸ்மாக ஒவ்வொரு திருநாமத்தையும் ஒரு டைரி போட்டு அழகாக எழுதிக்கங்க. ஓகேவா? பரமாத்மனே நமக. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.